வணக்கம். இன்று 2017 8ஆம் மாதம் 21ஆம் தேதி வல்லடுதுறை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட கனக மெனோகர் அவர்களுடனான குரல் வழி ஆவணப்படுத்தலுக்காக அவரது இல்லத்தில் காணா பரணிதரனாகிய நான் இப்போது இணைந்துள்ளேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. கண்டமான் மீது ராமனின் மனைவி கொண்ட காதலால் வந்தது துயரமா? தொண்டமான் தலைமையில் துயரும் மலையவர் கண்ட துயரம் கண்டதாம். நொந்த மனத்தொடு அந்த மாந்தர்கள் அந்தமான் செல்லாது வந்தமான் தொண்டமான். அமுதான தமிழுக்கு தலையான அமிழ்து அமுளாது தமிழரை ஆட்கொள்ளும் படகு. முடிமன்னர் காலம் முடிந்திட்டதாலே முடியின்றி எம்மை அரசாடு மன்னர். கழிவின்றி மனைவி மக்களை எல்லாம் களம் காண வைத்த கலியுக கண்ணர். எதிர்கட்சி தலைவா வருக, எதிரிகள் துணைவா வருக. நான் காதலுக்கு கணையவர்க்கும் விட்டவன் அல்ல, காதலியன் பிரபகரமும் தொட்டவன் அல்ல. காதலனும் தலைப்பினிலன் கதை உரைப்பேன், உன் கண்களில் நீர் இருக்குமனில் அதை வரவழைப்பேன் என்றுதான் நான் பாட ஆரம்பித்திருந்தேன். புலம்பெயர்கின்ற நண்பர்களெல்லாம் கடுமையாக விமர்சித்தவன் நான். இந்த மண்ணை விட்டு வெளியேற மாட்டேன் என்று இருந்தவன். அற்ற உலகத்து அருநீர் படை போல போகின்ற நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. கொட்டியும் ஆம்பலம் நெய்தலும் போல இந்த மண்ணோடு ஒட்டி உறவாட நான் முற்பட்டவன். கடந்த காலங்களில் நான் கொலை முயற்சிகளுக்கு ஆளாகி இருக்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் பவான் பேப்பர்ஸ் என்ற பெயரில் இந்திய இராணுவத்தின் கொடுமையை பற்றி 13 கை நூல்களை வெளியிட்டார்கள். 6 இளைஞர்களை கைது செய்தார்கள். அந்த 6 இளைஞர்களில் பரமநாதன் என்பவனை அடித்து கட்டி தொங்கவிட்டு அடித்து சித்திரவதை செய்து கொண்டார்கள். மற்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் எல்லாரையும் வெள்ளை வழிக்கு கொண்டு சென்றார்கள். அவர்களை ஒரு சவக்குழி வெட்டச் சொன்னார்கள். முனுசாமி பாபுராஜ் என்பவன் ஒரு மலையகத்து ஒரு டெய்லருடைய மகன். அந்த சவக்குழியிலே படுக்க வைத்தார்கள். மற்றவர்கள் பார்க்க சுட்டு அவனை கொன்றார்கள். பிறகு மற்ற 6 பேரையும் அந்த 5 பேர் மிஞ்சியது 5 பேரையும் இந்த சவக்குழியை மூட வைத்தார்கள். தெல்லிப்படையில் போன ஒரு இந்திய இராணுவ தொடரின் மீது மறைந்திருந்து இவர் சுட்டார். தாறுமாறாக சுட்ட ஒரு சூடு ஒன்று பிரபாகரன் கையிலே பாய்ந்து விட்டது. பிரபாகரனுக்கு வைத்தியம் செய்தவர் பத்மரோஜினி சிவலிங்கம். எனக்கு அவர் நன்றாக தெரியும். எனது 2 பிள்ளைகளுக்கு அவர்தான் மருத்துவம் பார்த்தவர். அமிர்தலிங்கத்துக்கு நேரடியாக இந்திரா காந்தியோடு கதைக்கின்ற அளவுக்கு அறிமுகமும் தொடர்பும் டைரக்ட் லைனில் இருந்தது.